அப்போ அந்த சிலைக்கு சொல்லிச்சான், ஏன்னா உனக்கு இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டு நான் ரெக்டாங்கிளாக படி ஆயிடுவேன், என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கிடுறாங்க, அப்போ எனக்கு அந்த மரியாதை எடுத்து தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வந்து என் தாய்மொழியில மனசார உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. மொழி தெரியாதவங்களுக்கு சாரி, பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், தேங்க்ஸ் டு காட். ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு, நான் இது வரைக்கும் எமோஷனல் ஆனதே கிடையாது. பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது கரெக்ட் வந்துட்டோம் அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் காலேஜில் உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உண்மையை மட்டும்தான் பேசணுன்ற ஒரு சூழல் இருக்குது. இடையில என்னன்னா, ஏப்பா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னாங்க, அதுக்காக கை தட்டாமல் இருக்காதீங்கப்பா, நம்மளும் ஜாலியாக இருக்கணும்ப்பா. ஸோ பி இன்ட்ராக்டிவ். கொஞ்ச காலமாகவே பொய் சொன்னால் இருமல் வர ஆரம்பிக்குது, அது ஏன்னு தெரில. அதனால் முடிஞ்ச வரையும் நான் இப்போ உண்மையை சொல்கிறேன், பொய் சொன்னேன்னா இருமிடுவேன். ஓகே, நான் இந்த காலேஜில் வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட். என்னை பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் தோணும். ஆனா ஒண்ணு, ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊருக்கு என்னவாக போறதுக்கு முன்னாடி, ஊருக்கு நம்ம அரசன் ஆகணும்னா அதுக்கு போர் போகணும், பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும், ஜெயிக்கணும், பல இன்டெலெக்சுவலான தாட்ஸோட இருக்கணும். ஆனால் அப்படிலாம் ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை அரசன்றுவாங்க வீட்டில், வா என் ராஜா அப்படின்வாங்க. அப்படிதான் இந்த காலேஜ் என்னை ஆரம்பத்துலேருந்து ஒரு அரசனாகவே பார்த்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு. இட் saw me as a successor. தேங்க்யூ சத்யபாமா யூனிவர்சிட்டி, அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மை மேம் மரியசீனா ஜான்சன் அண்ட் சார். ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அப்படி சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு, ராயப்பன் பிகில், அது நான் வந்து என்னோட தலைவர், என்னோட சான்சலர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதினேன். உங்க பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் யூ, பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் நிற்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அவரை மாதிரி ஒரு உங்க எல்லாருக்கும் நீங்க
கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு. அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ எத்தனையோ அத்லெட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி, நாகர்கோவில் has been come because of JPR sir. அந்த பிகில்ல ஒரு டைலாக் வரும்ல, 10 பைசா தர மாட்டேன் எப்படி விளாடணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல, எங்கள் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும்னு. அது எல்லாமே அவர் தான். அண்ட் தேங்க்ஸ் டு JPR சார். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே என்ன சொல்லுவாங்க, எப்போ படிப்பு முக்கியம், காலேஜ் கிளாஸுக்கு வரணும், டைமுக்கு அட்டன் பண்ணணும், இதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து 5வது நாள் என்னோட HOD பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன். நேராக மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படியாப்பா, என்னப்பா 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க, வெரி குட், நல்ல விஷயம் தான், ஆனால் அப்பா போய் பாருங்க, அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க. மேம் தான் கூப்பிட்டு போனாங்க. நேராக உள்ளே போனோம். உள்ளே போனோடனே அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாரு. என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு. சார் இப்போ தான், ஓகே குட், எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ, சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆகிடுன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மரம் பார்க்கும் போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம், ஒரு ட்ரங்க், ஒரு வேர்வு, அதாவது என்ன சொல்றது, கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே செழிப்பா இருக்கும். அதுல இருந்து நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரு புறா வரும், பறவை வரும், என்னமோ எடுத்துப்பாங்க. அது அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி. ஆனா அதே மரத்துக்கு கீழே வேரூன்றி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம வேரூன்றி ஆழமா இருக்குல்ல, அந்த கிரவுண்டட்னஸ், அதுதான் என்னோட சத்யபாமா, அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னோட ஃபேமிலி, அதான் என்னோட அப்பா அம்மா, அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு. உண்மையிலே கஷ்டம்தான். அப்புறம் நம்ம பேசிக்கா வந்து காலேஜ்ல வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த காலேஜ்ல இருந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா எண்ணமும் இந்த 34th கான்வெகேஷன்லையும் உங்களுக்கும் இருக்கும். வாட் வி ஷுட் நாட் மிஸ், என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், உங்களை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு எப்பா தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஹானஸ்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சிருவீங்க, ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி. ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான். நான் இப்போ 5 மணி நேரம் தூங்குறேன், அவன் 2 மணி நேரத்துக்கு தான் தூங்குவான். ஸோ வென் யூஆர் இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும், நான் இப்படி ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்கள் சாதிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி இதே பர்சனாலிட்டி ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்க. யூ வில் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூ வில் க்ரோ வேர் யூ வாண்ட் டு க்ரோ. அது மட்டும் இழந்துடாதீங்க, அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க. அதுதான் உங்கள் மனசாட்சி. பெரும்பான்மையா ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும், ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும், நல்லா படிக்கணும், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, வேலை கிடையாது. இது மட்டுமே கிடையாது, இது மட்டுமே கிடையாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஃபேமிலி மேன், வாழ்க்கையில சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. 1000 கோடி போஸ்டர், அது இது, இவங்களோட படம் மட்டும் அவங்க குட், கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன். பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பி அ கிரேட் ஃபேமிலி மேன். அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான். உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி பார்த்துக்கணும், உங்கள் டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணும், ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறோன்னா எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லித்தர இந்த காலேஜ் தான், யூனிவர்சிட்டி தான். அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ், எல்லார் ஃபேமிலிக்கும் 5 பேர் 6 பேர்னு சொல்லுவீங்க. என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள்.
என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, what a great personality she is. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டைரக்டர் வரையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம். இப்போ நான் ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர். ஸோ இந்த 4 பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய், என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு. என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி. ஸோ லைஃப்ல ஒன்றையாவும் வச்சுக்கோங்க, மேக் யுவர் ஃபேமிலி சைஸ் பிகர் அண்ட் பிகர். இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை 1000 கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ். ஐ ஏர்ன்ட் இட். அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி, ஒன்லி த்ரூ லவ். அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன். முக்கியமா என் காலேஜுக்கு நான் இப்போ எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க, நான் அதுக்கு எவ்வளோ தகுதியான ஆளுன்றது நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்குள்ள வரல. பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்கு. ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினது இல்லை. I'll make something proud for this country in coming years, ma'am, for sure. And that's going to be because of Satyabama University. என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு, இப்போதான் பார்த்தேன் சார். உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன், அடுத்து பண்ணுறதுல தெரிக்க விட்டுருவோம் சார். இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது, உலகம் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் மீனிங் யூ. பேசிக்காக ஒரு குட்டி கதை, ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சை நான் முடிப்பேன். ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் எங்கள் அப்பா அம்மா ஜென்ரலாக நான் வெளில காமிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னால், என்னோட இந்த செலிப்ரிட்டிசம்னால அவங்களுக்கு அது குறைஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ், ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு பி தேர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஏன்னா தேங்க்யூலாம் சொல்கிறானே ஃபார்முலான்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும். அப்படி எங்கள் அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்ச நாள் மரிசீனா மேம் இந்த டாக்டரேட் என் கையில் கொடுத்த மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். குட்டி கதை ஏன்னா ரொம்ப இதுவாக போயிடுச்சுன்றனால தான் அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன். ஓகே, நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுறதை பற்றி நிறைய பேசிட்டோம். சும்மா ஒரு ஊமை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் அது, ஒரு கற்பனை கதை. ஒரு கோயில் இருந்துதான், அந்த கோயிலில் படி இருந்துதான், சிலை இருந்துதான். அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டு கியூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நட சாத்திருக்காங்க அந்த கோயிலோட டோர் மூடினதுக்கப்புறம் நைட்டு அந்த கல், அந்த படிக்கல் வந்து அந்த சிலைக்கல்கிட்ட பேசியிருக்கு, என்னப்பா நீயும் கல் நானும் கல், என்னை தாண்டி போகிறாங்க, உன்னை மட்டும் கியூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலைக்கல் சொல்லிச்சான், ஏன்னா உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளாக படியாயிடுறேன், என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கியிருக்காங்க, அப்போ எனக்கு அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. That's it. Thank you everyone. Thank you, thanks for this. Thank you. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட நன்றி. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நான் படித்த காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு அவங்க டாக்டரேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டருக்காக கொடுத்துருக்காங்க. என்னோட சான்ஸ்லர், இன்னும் சொல்லணுன்னா என்னை வழி நடத்தினவங்க. நம்ம படித்த காலேஜே நம்மளுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட்
I'm lifelong thankful to my university, and I hope I'm going to do something great for the university by bringing more proud to the country. அடுத்த படம் அடுத்த படம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோமேனா, அல்லு சாரோட பண்ணுறோம், சன் டிவி. மாறன் சார், கலாநிதி மாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வரைக்கும் நம்ம பண்ண இந்தியாவில் பண்ண, அது முக்கியமாக நம்ம ஊரில் பண்ண படங்களில் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம். நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ப்ரொடியூசர் தான் நான் டிசைட் பண்ணுவேன். படம் எடுக்கிறத நம்ம வேலை, ரிலீஸ் பண்ணுறது அவங்க. அது தெரிலண்ணா. அது அது இது வரைக்கும் நிறைய இருக்குது கனவுகள். எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா வரும்போது தான் நம்மளுக்கு மொத்தமாக. சாரிண்ணா, அதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி நான் பிறக்கும் போது என்ன ஃபீல் இருந்ததோ அது இன்றைக்கி இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது. என் மனைவிக்கு என்ன முதல் முறையாக என்னை சந்தித்து என்கிட்ட பேசும்போது என்ன உணர்வு இருந்ததோ அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்ண்ணா. வார்த்தைகளில் சொல்ல முடியல. அதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல வழி நடத்தக்கூடிய டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, அண்ட் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது உண்மையாக படித்து உண்மையாக உழைச்சோன்னா ஐ திங்க் அவங்க எல்லாருமே நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க. அதுக்கு உதாரணம் தான் எங்களோட சான்சலர்ஸ். நாங்கள் படித்தோம், இங்கே தான் படித்தோம், ஓகே என்ன பண்ணுறானுங்க பசங்க, எவ்வளோ தூரம் போகிறானுங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அண்ட் கிவிங் அ டாக்டரேட் ஃப்ரம் மை யூனிவர்சிட்டி, அண்ட் தட் டூ இஸ்ரோக்கு டைரக்டர் கொடுத்த டாக்டரேட் கொடுத்த சேம் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ விஜய் சாரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டுவார். இப்போ நீங்கள் வாங்கினது அது எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார், உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார்? ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் பேசிட்டு தானே இருப்போம். ஸோ அண்ணாக்கும் இது பெருமை தான். அதான் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணனும் கண்டிப்பாக இதை ரொம்ப பெருமையாக தான் எடுத்துப்பார். அண்ட் தேங்க்ஸ் டு அண்ணா டூ. ஏன்னா அவரும் எனக்கு ஒரு டீச்சர் தான். ஆமாம் ஆமாண்ணா. என்னன்னா நான் படிக்கும் போது நான் எப்பயுமே என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இயங்கும்னா படிக்கும் போது படிக்க அப்படின்னு தான் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மீடியா துறையாக இருக்கட்டும், இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அதை அவங்ககிட்ட சொன்னாலே போதும், அவங்க படிப்பு ப்ளஸ் அதுக்கான ஒரு நேரம், அதுக்கான சப்போர்ட். என்ன சொல்லப்போனால் என் ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த டைமில் நான் சொல்கிறேன் 15,000 எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு. 15,000 வச்சுக்கோ, ஷார்ட் ஃபிலிம் எடு அப்படின்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட்டு தான் இன்றைக்கி நம்ம உருவாகியிருக்கோம். ஸோ ஜேபிஆர் சார் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. நான் அதில் ஒரு துளி. அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் பிரிங்கிங் சம்திங் டு மை யூனிவர்சிட்டி. எதை பற்றி கவலைப்படாதீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை நேர்மையாக உழைச்சி செய்யுங்க. வில் கோ பிளேசஸ். அடுத்து ஒரு சின்ன கேள்வி. தக்லக் படத்தில் வந்து இந்த சாங் வந்து உள்ள எல்லாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணா ஐ லவ் யூண்ணா. தேங்க்யூ. அடுத்த ஜெனரேஷனுக்கு எஜுகேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு படங்கள் மூலமா சொல்லணும் அடுத்த டைரக்டர்? அடுத்த ஜென்ரேஷனில் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் தான். ஏன்னா நம்மளை எப்படி அடிக்க போகிறானுங்க, எல்லா விஷயத்துலையும் அடிக்க போகிறாங்க. நம்மளோட முதல் ஆயுதமே ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் ஆயுதமே நம்ம படிப்பு தான். அது இல்லைன்னா நம்ம இன்னும் கீழே போயிடுவோம். ஸோ அதனால் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும், சில ஜென்ரேஷன் படிப்பை விட்டுருந்தாலும் இப்போவும் படிக்கலாம். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் நீட் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர். 3 things I would like you always keep it and practice it, because I've always been practicing these days, and those were the things which our founder chancellor has always said. These following things if you do in life, then don't you have to worry about your life. The first thing I would like to say is, as a learned person, you should do 3 things every day. You should rewrite, redream, and rethink. What is rewrite? They will always say, if you want a better tomorrow, today should be your best. Only if you have the best today, you can have tomorrow best. So always write down. Never leave the habit of writing down. Because when you write down, you get the clarity. Even if you have to address anyone, even if you have to go for a meeting,
If you just write down, take a peaceful time for you, just a paper and write it down. Then only when you face your audience, you will not have anything, just confidence in your face and courage in your voice. Write down. Have the habit of writing. Secondly is redreaming. Your dream will have a limit. When it comes to that, people will start celebrating it. All the best. Congratulations. But in your mind, it should always go, the best is yet to come from me. The best is yet to come from me. Don't take it here. When everybody congratulates, that's a celebration of that day. If something is happening, you have achieved, and they are celebrating it, you've already lived that life. They just study more. Always keep studying. Everywhere, everything is written in history. You just have to go. There is a fear for AI. AI is not a fear. It's here come to enhance your life. Enhance your process. It's not a fear. Learn about it. If the world is doing something, you will start studying. Just 1 hour for you. If you keep 1 hour for you on a day, you'll always look young and beautiful. Because that 1 hour is for you. Whatever you do, for your health, or for reading, or for writing, 1 hour a day, please gift it yourself. Nobody is going to do it for you. Nobody is going to pat you. Nobody is going to gift you. Do it for you. If you feel today I didn't get the appreciation, stand in front of the mirror. For example, if I've done something, next day I stand in front of the mirror. I, Maria Sinha Johnson. Very good, Maria Sinha Johnson. Good. Who's going to do it? Nobody is going to do it. You gift yourself happiness. Gift yourself good peace. So always finish the utmost education in life. Whatever you're doing, whatever field you are in, finish your education. That's very much important for you in life. Second PhD is nothing but P stands for peace of mind. If peace of mind is not here, even if the world is in front of you, no happiness. So always see to that your mental health is very, very important. It's only us who spoils it. We want that life, we compare our life, we want that, we want this. We don't want what we want. That is where peace of mind is lost. So always keep your mental health very, very high and strong. Second, H stands for physical health. Please see to that what goes in here. If what goes in here is clear, longevity of life, happiness of life is there. During ancestor days, your entry is not important. Your exit is important. So here we celebrate each one of you, not only the gold medalists, the rank holders and the PhD holders, right, all the 5,000 graduates who are having the glorious exit from this institution, your mother institution, today. I bless all of you. The leadership of our institution has always been an aid in shaping your education, your thoughts, your values, and your careers to head. Their exemplary hard work and dedication is the bedrock on which this institution is built. The influence of teachers can never be erased for a lifetime. Right from the first year, they welcomed you, not only the teaching fraternity, the non-teaching fraternity, who serve the food for you in the mess halls, and the drivers who brought you the buses safe from home to the campus, all these memorable 4 years. So remembering them, please give your thankful gratitude to the non-teaching mess workers and the bus drivers and all the non-teaching faculty who were. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல
ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.